இப்போ இந்த புது சாமந்தி செடியிலன்னா கட்டிங்ஸ் பண்ணி நட்டிருக்கிறேன். நல்லா வளருது. இந்த செடி எப்படி நான் வளர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கட்டிங்ஸ் பண்ணி நட்டிருக்கிறோம் பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே இந்த கப் தொட்டியில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு எப்படி நடணும்னு நட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது, 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சீக்கிரமாக தளிர்லாம் போட்டிருக்கு. அதாவது பாருங்கள், தளிர் மொட்டு எல்லாமே வருது. மேலே மொட்டோடு தான் வச்சேன். அந்த மொட்டு சப்போஸ் பிளாக்காக மாறிஇருந்தால் நீங்கள் மொட்டு கட் பண்ணிடணும். வளர ஆரம்பிச்சிச்சு இந்த பிளான்ட்டு. நல்லா தளிர் பாருங்கள், சைடில் கூட போட்டிருக்கு. மொட்டு கூட வருது, மொட்டோடவே தளிர் வருது. இது போல் நீங்கள் சின்ன சின்ன கப்பில் கூட இந்த புது சாமந்தி செடி வாங்கினா மொட்டோடு கட் பண்ணி வைக்கலாம். அதாவது மொட்டை எப்படி கட் பண்ணணுன்னா, இந்த கணு பகுதியில், இந்த இடத்துல கணு பகுதி வருது, அந்த கணு பகுதியில் உடச்சிட்டு நீங்கள் சாயில்குள்ளே வச்சிங்கன்னா சூப்பராக வேர் பிடிச்சி வரும். சீக்கிரமாக வேர் பிடிக்கணுன்னா அது போல் செய்யணும். மேலே நுனியெல்லாம் கட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும் வேர் பிடிக்கிறதுக்கு. இது சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி, அதாவது பாட்டுக்குள்ளே பாருங்கள், பூமிக்குள்ளேருந்து அதாவது வந்துருச்சு சாயிலேருந்து. கோகோ பீட் கூடவே சேர்த்து நட்டிருக்கிறேன். சப்போஸ் மண்ணில் நட்டால் கூட மேல் பாகத்தில் நீங்கள் கோகோ பீட் போட்டுக்கலாம். ஏன்னா மேலே எலும்பி செடியெல்லாம் வர்றதுக்காக. இப்போ போடாதீங்க, மழை வருது, அதனால் வெயில் டைமில் நீங்கள் போட்டுக்கணும். அது போலலாம் இது போல் சின்ன சாமந்தி செடி இது போல் தான் நீங்கள் பராமரிக்கணும். செடி அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தாலே நல்லா வளரும் சாமந்தி செடி. இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.